ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மவஸ்தாய தீமகி தன்னு ராகு பிரஜோதியாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னு கேது பிரஜோதியாத். ஜோதி அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வருணா பாலாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்பொழுது என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன் இந்த சேனலை முதலாக பார்ப்பவர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முதலில் ராகு கேதுக்களை பற்றி பார்ப்போம். இந்த ராகு கேதுக்கள் இந்த இரண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள்னு பேர், அதாவது நிழல் கிரகங்கள். பாம்பின் உடலும் மனித தலையும் கொண்டது ராகு, பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது. ராசி சக்கரத்தில் 7 கிரகங்களும் இடமிருந்து வலமாக சுற்றி வருவார்கள். ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் அவர்கள் எதிர் திசையில் வலமிருந்து இடப்புறமாக எதிர் திசையில் சுற்றி வருவார்கள். இவர்கள் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். அப்படி பயிற்சி ஆகும் ராகுவும் கேதுவும் எந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார்களோ அந்த வீட்டையே தன் வீடாக எண்ணி அங்கிருந்து 3, 7, 10ஆம் பார்வையாக தன் பார்வை பலத்தால் அவர்களின் சுய ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி பல நல்ல பலன்களையும் சில கெடு பலன்களையும் கொடுத்து வருகிறார். இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் சுத்த வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/4/2025, அதாவது தமிழ் விசுவாச ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:28 ராகு பகவான் கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாகத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் கேது பகவானும் அதே நேரத்தில் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாகத்திற்கு பயிற்சி அடைகிறார். அப்படி பயிற்சியாகும் ராகு பகவான் 3ஆம் பார்வையாக மேசராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியையும் பார்க்கிறார். அதே போல கேது பகவானும் 3ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 7ஆம் பார்வையாக கும்பராசியையும், 10ஆம் பார்வையாக ரிஷபராசியையும் பார்த்து பல நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் தர இருக்கிறார்கள். இப்படி 12 ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்களின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறாய் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பதிவில் பலன்களை பார்க்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.